ஏன் மாத்த முடியாது? இங்க பாருங்க குருக்கள் ஐயா, தன்னுடைய விதியை புரிஞ்சுக்க கூடிய அறிவு இருக்கிறவங்களுக்கு அந்த விதியை மாத்தக்கூடிய சக்தியும் இருக்கும். என்னோட விதியில என்ன எழுதியிருக்குன்னு மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க. அத மாத்துறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் அந்த ஆண்டவனுக்கு பயப்பட மாட்டேன். இது வெறும் விதியோட விளையாட்டு தானே. வர விநாச காலே விபரீத புத்தி. சிவசம்போ. மோகன் ஐயாவுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருக்காக நான் ஆசையா செய்யறேன். கடவுளே, எங்க பாட்டி செஞ்ச எவ்வளவு ருசியா இருக்குமோ அதே அளவுக்கு இது ருசியா இருந்தாலே எனக்கு போதும். கன்னி ராசி, வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். கடந்த கால ரகசியம் வெளிவரும். கடந்த காலத்தோட எந்த ரகசியம் வெளியே வரும்? ஒருவேளை என்னோட அப்பா பாட்டி சம்பந்தப்பட்டு இருக்குமோ? கடவுளே கிருஷ்ணா, அவங்க 2 பேரும் அங்க நல்லா இருக்கணும். இந்த நேரத்துல யார் என்ன நினைக்கிறா? ஒருவேளை பாட்டி நினைக்கிறாங்களோ? ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டுமா? ராமேஸ்வரன், ராதா ஃபோன் பண்றா. அதுவும் இத்தனை நாள் கழிச்சுப்பா. எனக்கு தெரியுமா? போனை கட் பண்ணிட்டாங்க. அம்மா, ராதாவோட எந்த உறவையும் வச்சுக்க கூடாதுன்னு உங்ககிட்ட பல தடவை படிச்சு சொல்றேன். ராமேஸ்வரா, இப்படி கல்லஞ்சிக்காரனா இருக்காதப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த விஷயத்துல யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்கவே போறதில்ல. ஒருவேளை அப்பா என்ன நினைக்கிறாரு? அப்பாவும் சரி பாட்டியும் சரி 2 பேரும் போனை கட் பண்ணிட்டாங்க. அப்பனா அப்பாவுக்கும் பாட்டிக்கும் என் ஞாபகமே வராதா? அப்ப வேற யார் நினைக்கிறாங்க? அதுவும் கடந்த கால ரகசியம் என்ன? எந்த பிணத்தையும் எந்த எலும்பு கூட்டையும் நீ உன்னோட கனவுல பாத்தியோ அது உன் கடந்த காலத்துடைய அடையாளம். உன் கடந்த காலத்துல நீ மறைச்சு வச்சது இப்ப வெளியே வரப்போகுது. உன்னுடைய கடந்த காலம்
உன்னுடைய நிகழ்காலத்தோட கதவுகளை தட்டப் போகுது. அதுதான் உனக்கு விதிக்கப்பட்ட விதியும் கூட. ஒருவேளை அந்த குருக்கள் சொன்னது உண்மையா இருந்தா என்னோட கடந்த கால ரகசியங்கள் எல்லாத்தையும் நான் புதைச்சிருவேன். யாராவது நினைச்சா கூட என்ன விரல் நீட்டி பேச முடியாத அளவுக்கு என்னோட கடந்த காலத்து புயல் நிகழ்காலத்தோட பிரகாசத்தை பறிக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, நேரத்துக்கு முன்னாடியும் அதிர்ஷ்டத்தை விட அதிகமா யாருக்கும் எதுவும் கிடைக்காதுன்னு. ஆனா இந்த வார்த்தையெல்லாம் எல்லாமே பொய்யுன்னு நான் எப்படியும் நிரூபிச்சே தீருவேன். என்னுடைய விதி என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது. என்னுடைய விதியை நான் தான் தீர்மானிப்பேன். என் பாதையில வரக்கூடிய எல்லா தடைகளையும் நான் தூக்கி எரிஞ்சே தீருவேன். அது ஏதாவது பொருளா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி. வந்துடுறேன். வந்துடுவேன். வீட்டில் சமைச்சு வை, நான் சீக்கிரமா வந்துடுறேன். நான் இப்பவே சுத்தம் பண்ணிடுறேம்மா. அச்சச்சோ, அடிபட்டுடுச்சா? ஐ எம் சோ சாரி. மருந்து வாங்கி போட்டுக்கோ. என்ன செல்லக்கண்ணக்கா இப்படி இருக்கீங்க? பார்த்து வேலை செய்யக்கூடாதா? இவ்ளோ அலட்சியமா இருந்தா எப்படி? எவ்ளோ ரத்தம் போது பாருங்க. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமக, ஆனா உங்களுக்கு அதை விட பெரிய மனசு. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப வலி பறந்து போயிடும். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத பொம்பளை, இவ்வளவு பெரிய வீட்டு மருமக, ஆனா மனசு ரொம்ப சின்னதா இருக்கு. யாரோட வலியும் புரியறதில்ல. வாப்பா, இங்க இருந்து போயிடலாம். அவங்க காதுல விழுதா பெரிய பிரச்சனை ஆயிடும். வா போலாம். வலி வேதனைய புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல்ல நமக்கு, அப்புறம் மத்தவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்னுடைய விதி என்னுடைய கடந்த காலத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர பாக்குது. ஆனா நான் என்னுடைய கடந்த காலத்தையே இல்லாம பண்ணிட்டா. சின்ன மருமகளே, சந்தோஷமா இரு. நீ அந்த பியானோவை வாசிக்கும் போது, அதை கேட்கும் போது அப்படியே அந்த சரஸ்வதி தேவி நேர்ல வந்து வாசிக்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா நீங்க யாரோட என்ன ஒப்பிடுறீங்க?
நான் ஒன்னும் பெரிய பியானோ பிளேயர்லாம் கிடையாது. ஏதோ வாசிக்கிறேன். அப்படியா? நீ சும்மா வாசிக்கிறேன்னா அப்ப உன்னை விட பெரிய ஆளு யாரு? இருக்காங்களே, நம்ம சிவா. சிவா எவ்ளோ பெரிய சிறந்த மியூசிஷியன். சிவாவை விட சிறப்பா யாராலையும் பியானோ வாசிக்க முடியாது. சிவாவா? என்னோட சிவா. இன்னைக்கு அவனோட நிலைமையை பார்க்கும்போது என்னால கடந்து போன விஷயங்களை நினைச்சு மனச போட்டு ஏன் குழப்பிக்கிறீங்க? நடந்து முடிஞ்சதை மறந்துட்டு நடக்க போறதை யோசிக்கணும், சரியா? ம். வாம்மா. அம்மா, அது வந்து நான் இன்னைக்கு தானம் பண்றதுக்காக கோவிலுக்கு போயிருந்தேன். அப்ப மனசுல ஒண்ணு தோணுச்சு. பர்சானி ஊர்ல இருக்கிற ராதாகிருஷ்ணன் கோவிலுக்கு போலான்னு. நம்ம சிவாக்காக அங்க ஒரு பூஜைக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்படி செஞ்சாலாவது சிவாவோட கஷ்டங்கள் விலகலாம் இல்லையா? சித்தி அம்மாவாக முடியாதுன்னு யார் சொன்னது? சிவா மேல உனக்கு எவ்வளவு அக்கறை. நீ ஒருத்திதாம்மா இந்த குடும்பத்தை ரொம்ப அழகா நிர்வகிச்சிட்டு இருக்க. அதுவும் இந்த வீட்டை மொத்தமா அழிக்கணும்னு எண்ணத்தோட இருக்கிறவனையும் சேர்த்து நீ பாதுகாத்துட்டு இருக்க. சரி, நீ போ, பூஜை பண்ணிட்டு வா. வாம்மா. பர்சானில இருக்கக்கூடிய ராதை தயாரா இருங்க, ஏன்னா நான் அங்க வரேன். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நீ அந்த ஆடிட்டர் கூட எப்படி மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன்னு நானும் பார்க்கறேன். என்ன இது? சார், உங்க கிரீன் டீ. நீயா? நீயே இதை கொண்டு வர? மோகன், நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற, அதான் நானே என் கையால கிரீன் டீ போட்டு கொண்டு வந்தேன். குடி மோகன். நீ ஓகே தானே? ஆமா உனையா, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? என்ன ராதா, கண்ணு தெரியாதா உனக்கு? மன்னிச்சிருங்க. அது நான் இதை வைக்க போனேன், அப்ப கை தவறி கீழே விழுந்துருச்சு. அது மட்டும் இல்லாம மோனையா, சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி கிரீன் டீ குடிக்கிறது நல்லதில்ல. அது பசிய போக்கிடும். நீங்க இது சாப்பிடுங்க. எனக்கும் பயங்கரமா பசிக்குது. அப்ப முதல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, அப்புறமா டீ குடிங்க. மோகன், இது பாரு, ஆல்ரெடி மணி 2 ஆயிடுச்சு. இப்போ உட்காந்து நீ சாப்பாடு சாப்பிட்டனா இன்னும் டைம் ஆயிடும். இன்னும் நீ அந்த அக்கவுண்ட்ஸை வர செக் பண்ணவே இல்லை. அப்புறம் அவர்கிட்ட போய் என்ன பேச முடியும் உன்னால? நான் வேணா மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிடவா? இருங்க தாமினி அக்கா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க அந்த புக் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துருங்க.
ஆனா மோகன் நீ எப்படி இப்போ சாப்பாடு சாப்பிடுவ? கரெக்ட். அது எங்களோட பிரச்சனை தாமினி அக்கா. உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை மட்டும் செய்யுங்களேன். எல்லா புக்கையும் இங்க கொண்டு வந்துருங்க. ம். ஷியோர். சரி, அதை கூட. மோகன் மோகன் இது அக்கவுண்ட்ஸோட புது புக், அப்புறம் பேங்கோட சில இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ். மோகன் ஐயா, நீங்க அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது உங்க வேலையை செய்யுங்க. அப்புறம் எப்படி சாப்பாடு சாப்பிடுறது? இப்படி தாமினி அக்கா, இங்க உங்க வேலை முடிஞ்சது, எங்க வேலை ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. நீங்க தயவு செஞ்சு உங்க வேலையில கவனம் செலுத்துங்க. அது தானே பண்ணிக்கிட்டு இருக்க. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆடிட்டர் வந்துட்டார். மோனையா, நீங்க சீக்கிரமா தயாராயிடுங்க. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். ஓகே. நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுனால தான் நான் இங்க வந்தேன். நான் இப்போவும் கிளைண்ட்ஸை பார்க்க போகிறது இல்ல. அவங்க தான் என்ன பார்க்க வருவாங்க. எங்க இருக்காரு மிஸ்டர் மோகன்? என்கிட்ட நிறைய டைம் இல்ல. நீங்க வாங்க சார். ஹலோ மிஸ்டர் நாதன். ஹலோ தாமினி, ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன் சார். ஐ ஹோப் உங்க ஜர்னி நல்லா இருந்துச்சுல? ஜர்னி நல்லா தான் இருந்தது. ஆனா என்கிட்ட அதிகமா நேரம் இல்ல. அப்போ நீங்க என்னோட கேபினுக்கு வாங்க, அக்கவுண்ட்ஸ் அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆபீஸோட எம்டி ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா வேலை செய்யறவங்க இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ராதா, நீ சிஏ சார் மோனையாவை பார்க்க வந்திருக்காரு. அவர்கிட்ட நேரமும் குறைவா இருக்கு. அப்போ சார், நீங்க எது பேசுறதா இருந்தாலும் நேரா மோனையா கிட்டே பேசிருங்க. ஷீ இஸ் ரைட். வாங்க.
வாங்க சிஏ சார் வாங்க. மோனையா எந்திரிங்க, சிஏ சார் வந்துட்டாரு. மோனையா மோனையா எந்திரிங்க, சிஏ சார் வந்துட்டாரு. நான் இவரை பார்க்கறதுக்காக டெல்லியில இருந்து வந்திருக்கேன். ஆனா உங்க எம்டி சார் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல நிம்மதியா தூங்குறாரு. இதனாலதான் கடந்த 7 வருஷமா இவர் ஆபீஸ்ல இல்லவே இல்ல. இந்த ஆளு சோம்பேறியா தான் இருப்பாரு. நான் கிளம்புறேன். சிஏ சார் ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் இவரை எழுப்பி விட்டுடுறேன். மோனையா எந்திரிங்க. மோனையா சிஏ சார் வந்துட்டாரு, எந்திரிங்க மோனையா எந்திரிங்க. நீங்க ஏற்கனவே என்னோட நேரத்தை வீணாக்கிட்டீங்க. டெல்லியில இருந்து உங்க ஆபீஸ் 4 மணி நேரம் டிராவல். என்னோட டேவே வேஸ்ட் ஆயிடுச்சு. இவரா எழுந்திருக்கும் போது அவர்கிட்ட சொல்லுங்க, என்ன பார்க்கணும்னா அவர் தான் டெல்லிக்கு வரணும்னு. சிஏ சார் நில்லுங்களே, சிஏ சார். மோனையா எந்திரிங்க, மோனையா எந்திரிங்க, சிஏ சார் போறாரு, எந்திரிங்க. மோகனையா தூங்கல, இவரு மயங்கி விழுந்திருக்காரு.